ஹாய் கைஸ், நான் உங்கள் வர்ஷினி. இன்றைக்கி நம்ம ஒரு சுனாமி சர்வைவல் கேம் இதை பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ இன் மை வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். சரி, அதை கண்டுக்காதீங்க. சரி, இந்த கேமில் நானும் என் தம்பியும் சேர்ந்து விளையாட போகிறோம். அவன் எங்கேயோ வந்து தரையிறங்கியிருக்கான். எங்கே தரையிறங்கியிருக்கான்னு வேறு தெரியல. தேடிக்கிட்டே இருக்கு, காணும். டே கூகுள், ஜாயின் ஆகிட்டியாடா? ஆகிட்டு இருக்கேன். இதோ இங்கே அம்புக்குறி வச்சுட்டு நிற்கிறார்ல, இவன் தான் என் தம்பி. அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆட் வந்துருச்சு. சரி, வாங்க கேம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளை ஒரு போர்டு காப்பாற்றுன்னு நினச்சேன். அதுக்கிட்ட போய் மறைஞ்சு நின்னேன். லாஸ்ட்டாக பார்த்தா அது காப்பாற்றுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. வந்து நின்னா அங்கே ஒரு ஏதோ சுனாமி நம்மளை இதுவே தாக்குறதுக்காக வந்துட்டுருக்கு. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு பெரிய அலைன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒளியாமல் வெளில வந்துட்டேன். ஏன்னா அங்கே ஒளிய முடியாது. சரி, காயின் கலெக்ட் பண்ணியாச்சு, ஒரு 10 காயின்னு. பார்த்தீங்களா கைஸ், நம்ம நேரத்தை வந்தோடனே அலை நம்மளை தான் தாக்குது. இதில் விளையாடுறதே ஒரு தினசாக இருக்குது. சரி, இப்போ அவன் எங்கேன்னு வேறு தெரில, போய் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, அதை தள்ளி விடுவோம். முன்னாடி ஒரு நெருப்பு வச்சுட்டு ஒரு தம்பி போகிறார்ல, அவர் யாருன்னு நமக்கே தெரில. நம்ம அந்த போட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். லிஃப்ட்டு கொடுத்தா பரவாயில்ல, லிஃப்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, நம்ம இந்த கல்லுக்கு மேலே போவோம். யார் தம்பி நீ? நானே ஒரு கல் மேலே நின்றுட்டுருக்கேன், நீ வேறு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்க. ஸோ இந்த குட்டி காலை வச்சுட்டு ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. ஏன் கைஸ் நீங்கள் வேறு? சரி, நம்ம ஒரு கல் மேலே ஏறியாச்சு. இது காப்பாற்றணும் நம்புகிறோம். சுற்றி பார்த்தா ஆளை காணும். அவனை இந்த என் தலை மேலே குதிச்சிட்ருக்கான்ல, இவன் தான் என்னோட அன்பான தம்பி. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். கொல்லப்படுற தம்பி. பூதம் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா? அப்படி தான் இருக்கும். நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை ஐஸ். இப்போ பாருங்கள், நான் போயிட்டே இருக்கேன்னா திடீர்னு எங்கேயோ காணாமல் போயிடுவான். வருவான், எங்கேயோ காணாமல் போயிடுவான். நம்மளை பயமுடிச்சிட்டே இருக்கிறது. நான் இந்த தென்னை மரத்துக்கிட்ட போனால் பின்னாடி வர்றதே கிடையாது. ஒரு அக்கான் மரியாதையே கொடுக்கறது கிடையாது, பின்னாடியும் வர்றது கிடையாது. நான் எவ்வளோ சேஃபாக வந்து நிற்கிறேன், கூப்பிட்றேன் இங்கே வாடானா அவன் எங்கேயோ போய் நிற்கிறானா. கேட்டால் அந்த சைடு வந்து பெரிய அலை வருதான், வேறு எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்கானா. லாஸ்ட்டாக பார்த்தா எங்கேயோ போய் விழுந்துட்டுருக்காங்க. இதோ போச்சா, அலை வந்துச்சா, போச்சா, சோழி முடிஞ்சு செத்து போயிட்டேன். சோழி பிடிச்சி செத்து போயிட்டேன். அவ்வளோதான், எண்ணெய் கவுத்து விட்டுடுச்சு. சரி, நீங்கள் எங்களுக்கான எந்த கொஷின் இருந்தாலும் கேட்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரி, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு அடுத்த கேம் என்ன வேணுமோ அது போடுங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும், அது எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த கேம்லேருந்து என் தம்பியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. சரிங்களா? நம்ம ஒளிவோம். சாப்பா நம்ம ஒளிய போகிறோம். யார் கேட்க போகிறா? இன்னொரு பெரிய அலை வருதுங்க. நம்ம ஹைட்டை விட பெரிய அலையாக வருதே. சரி, நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அலையில் அவ்வளோதான், கவுந்தாச்சு. மறுபடியும் போவோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தென்னை மரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். தென்னை மரத்துக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். வாவ், ரீச் ஆயாச்சு.
அடுத்த அலை வந்துருச்சு கைஸ். அவ்வளோதான், கவுத்து விட போகுது. சொன்னேன்ல, அது என்னமோ நம்ம உடம்பு வச்சுட்டு குதிக்கவும் முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, ஓட முடியல. ஸோ ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ குதிக்கலாம். அவ்வளோதான், மறுபடியும் விழுந்து வாரியாச்சு. ஒரு நிமிஷம் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ரெடி, 1 2 3. அடுத்தால ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே கீழே குதிச்சிடணும். வாவ், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓஹாஹா. சரி, இதோடு நம்ம வீடியோ முடியுது. ஓகே, பை கைஸ். அவ்வளோதான்.